So next question. So which of the following alkene can give only 3 bromocyclohexane by addition of HBr? ஸோ நம்ம HBr அடிஷன் பண்ணும்போது எது வந்து ஸோ 4 ஆப்ஷனில் 3 ப்ரோமோ ஹெக்சேன் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ இதுதான் நமக்கு. ஸோ 1 2 3 4 5 6 அப்போ இதுதான் 3 ப்ரோமோ சைக்ளோஹெக்சேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை எது கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ப்ரோமோ சைக்ளோஹெக்சேன். ஸோ ஆப்ஷன் டி அண்டு சி வர வாய்ப்பு இல்லை. ஸோ பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ ஹெச்பிஆர் அடிஷன் தானே. ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ் தான் நமக்கு போய் இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ ஹெச் ப்ளஸ் தான் போய் ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆகும். அப்படி அடிஷன் ஆகும்போது மார்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும், நமக்கு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் டெர்ஷரி இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு பிஆர் மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 வருது. ஸோ நேம் வச்சேன் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்டாக வரும். 3 ப்ரோமோ 3 மெத்தில்னு வருது. ஸோ அப்போ இது வர வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் சியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ இதில் நமக்கு சும்மா மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த மாதிரி ஸோ இங்கே போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஸோ மார்கோனிக் ரூல் படி மோர் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் செகண்டரி. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பிஆர் மைனஸ் அடிஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வர்றது 1 2 3 4 5 6 அப்போ 2 ப்ரோமோ ஹெக்சேன். சாரி சைக்ளோன்னு கொடுத்துருக்கலாம், சைக்ளோ கிடையாது. ஸோ இது வந்து 2 ப்ரோமோ ஹெக்சேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஆப்ஷன் ஸோ பி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ இதில் பாருங்க, ஸோ நமக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ஃபார்ம் ஆகுறது செகண்டரி கார்போகேட்டையான் தான். ஸோ அப்போ ஸோ ரெண்டு பக்கம் ஃபார்ம் ஆனாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்போகேட்டையான் தான். ஸோ அப்போ ஸோ எந்த பக்கம் வேணாலும் வந்து பிஆர் மைனஸ் அடிஷன் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ ஹெச் ப்ளஸ் ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பிஆர் மைனஸ் போய் இங்கே அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஸோ பிஆர் வரும். ஸோ அப்போ இதுக்கு நேம் வச்சோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்போ 3 ப்ரோமோ ஹெக்சேன். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சில ஏன் வந்து சி வரல, சாரி ஏன் வந்து ஏன் வரல அப்படின்னா ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு விதமான கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ எது வந்து இப்போ இன்கேஸ் ஹெச் ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு ரெண்டு விதமான ஸோ இங்கே ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி தான். பட் இதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா ஸோ நமக்கு இதுதான் மோர் ஸ்டேபிள். மோர் ஸ்டேபிள் ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ப்ளஸ் எஃபெக்ட் தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே அல்கைல் குரூப்பாக இருக்கு, ப்ளஸ் எஃபெக்ட் வரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் ஸோ எது வந்து மோர் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ அப்போ
ஸோ இது வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இங்கே தான் வரும். அப்போ பிஆர் மைனஸ் வந்து ஸோ இங்கே தான் அட்டாக் பண்ணும். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸோ 2 ப்ரோமோ எக்ஸே. ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர்.